வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி நீங்க ஓட மாட்டீங்க. இப்ப எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க கடைசி வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி நீங்க ஓட மாட்டீங்க. ரைட். முதல்ல வந்து ஒரு காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்கும், கவுன்சிலிங்க்கு எத்தனை சீட் இருக்கும்னு முதல்ல அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதே போதும். நார்மலா ஒரு செக்ஷன், அதாவது ஒரு இன்டேக் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு செக்ஷன்னா 60 பேர். 60 பேர்னா வந்து அதுல மேனேஜ்மெண்ட் எத்தனை இருக்கும், கவுன்சிலிங் எத்தனை இருக்கணும்னு இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் 65% வந்து கவுன்சிலிங்க்கு சீட்டு கொடுத்தே ஆகணும். அடுத்தது 35% வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். நல்லா புரியுதா? மேனேஜ்மெண்ட் சீட் எவ்வளோ? 35%. கவுன்சிலிங் சீட்டு 65%. ரைட். இப்போ வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுவோமா? 60 சீட்ல 35% மேனேஜ்மெண்ட்டுக்குனா எவ்வளோ? 65 இன்ட்டு 35 டிவைடட் பை 100 எத்தனை சீட் வரும்? 21 சீட் வந்து மேனேஜ்மெண்ட். அடுத்தது கவுன்சிலிங் 60ல 21 போச்சுன்னா 39 சீட்டு. இது வந்து தெரியுதா? ஒரு செக்ஷன்ல 60 பேர் படிச்சாங்கன்னா 39 பேர் வந்து கவுன்சிலிங்ல தான் வரணும். 21 பேர் மட்டும் தான் எதுல போட முடியும்? மேனேஜ்மெண்ட்ல போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது அப்படியே மல்டிபிள் ரேஷியோ. ஒரு செக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ 2 செக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா அப்படியே என்னது 120 இன்ட்டு 65% அத்தனை பேர் கவுன்சிலிங். அப்படின்னா என்னது? நம்ம ஒரு செக்ஷனுக்கு 39 பேர் சொன்னோம். 39 இன்ட்டு 2 எத்தனை? 78 பேர் வந்து கவுன்சிலிங்ல வரலாம். மேனேஜ்மெண்ட்ல 2 செக்ஷன் எத்தனை பேர் போறான்? 21 இன்ட்டு 2 எத்தனை? 42 பேர். இதுதான் வந்து ஒரு ரேஷியோ. 3 செக்ஷன் இருந்தா இதே தான், 4 செக்ஷன் இருந்தா இதே தான். இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் கவுன்சிலிங் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதை தெரிஞ்சுட்டா எதுல அதிகமா இருக்கு? 65% எதுல இருக்கு? கவுன்சிலிங்ல இருக்கு. ஆனா 35% தான் இதுல மேனேஜ்மெண்ட்ல. ஆனா 35 நோக்கி நீங்க எல்லாருமே நீங்க ஓடுறீங்க. ஆனா 65% இப்போதான் கவர்மெண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. ஆனா அதை வந்து நீங்க யாருமே என்ன செய்ய மாட்டீங்க? கண்டுக்கவே மாட்டீங்க. ரைட். இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஒரு செக்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேஷன் வந்து இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை சீட் இருக்குன்னு இப்ப பாப்போமா? ரைட். என்னென்ன கம்யூனிட்டி இருக்கு? பொதுவா வந்து கவர்மெண்ட் கேட்டகரி கம்யூனிட்டில எப்படி பிரிப்பாங்கன்னா ஓசி. ஓசினா ஓபன் காம்படிஷன். ஓபன் காம்படிஷன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அந்த கோட்டால அப்ளை பண்ணலாம். அது வந்து ஓபன் கேட்டகரி. ரெண்டாவது பிசி பேக்வர்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து பிசிஎம். அதுக்கப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி. அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. இதோட பெர்சன்டேஜ் இப்ப பாப்போமா? இப்போ மொத்தம் வந்து 39 சீட் இருக்கு. இந்த 39 சீட்டை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. உள் ஒதுக்கீடுன்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா கவுன்சிலிங்ல 39 சீட் இருக்கு. அது 7.5 சீட் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க? யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6வதுல இருந்து 12வது வரை தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு சொல்லிருக்காங்க. அப்படின்னா எத்தனை? அந்த 39 சீட்ல வந்து 7.5 பண்ண எத்தனை? 3 சீட் வரும். எத்தனை? 3 சீட் வரும். எவ்வளவு வரும்? 3 சீட் வரும். அப்படின்னா என்னது? ஒரு செக்ஷன்ல 39 பேர் கவுன்சிலிங் வர்றதுல 3 பேர் யாருக்கு போயிரும்? கவர்மெண்ட் பிள்ளைகள் போயிரும். மிச்சம் எத்தனை? 36 சீட் தான். இந்த 36 சீட்ல வந்து கம்யூனிட்டி வைஸா எப்படி பிரிப்பாங்கன்னா, ஓசிக்கு 31% வந்து ஓசிக்கு ஓபன் கேட்டகரி. அப்படின்னா என்னது? எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் வரலாம். அது எஸ்சி பையனும் வரலாம், எம்பிசி வரலாம், டிஎன்சி வரலாம், பிசிஎம் வரலாம், பிசிஎம் வரலாம். ஈவன் பிராமின்ஸ், அதாவது ஓசிக்கு இவங்களும் வரலாம். ரைட். ரெண்டாவது இட ஒதுக்கீடு பிசிக்கு பேக்வர்ட் கிளாஸ். அதுக்கு எவ்வளவுனா 26.5. அடுத்தது பிசிஎம் முஸ்லிம்ஸ், அவங்களுக்கு 3.5. அடுத்தது எம்பிசி அண்ட் டிஎன்சி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டிஎன்சி, அவங்களுக்கு வந்து 20%. அவங்களுக்கு எவ்வளவு? 20%. அடுத்தது எஸ்சிக்கு எவ்வளவுனா 15%. எஸ்சிஏ அருந்ததியர், எஸ்சி பிராக்கெட்ல அருந்ததியர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு 3%. அடுத்தது எஸ்டின்னு இருக்காங்க, அவங்களுக்கு 1%. இப்போ வந்து நம்ம கால்குலேஷன் வந்து ஷார்ட்டா பாத்துருவோமா? இப்ப கவுன்சிலிங்ல வந்து எத்தனை சீட்டு? 39 சீட்டு. அதுல 3 சீட்டு யாருக்கு போயிரும்? 7.5 கவர்மெண்ட் பிள்ளைகளுக்கு போயிரும். மிச்சம் 36 சீட்டு. இந்த 36 சீட்ல அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 7.5 3 போயிருச்சு. மிச்சம் 36ல
ஓசிக்கு 36 இன்ட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஓசிக்கு 31%. அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணா எவ்வளவு வரும்னா 11.34 வரும். 11.34 வந்து 11 எடுக்கலாம் 12 எடுக்கலாம். அடுத்தது பிசி. பிசிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கு? எத்தனை? 26.5. அந்த 26.5 புள்ளி சீட் எப்படி கொடுப்பாங்க? எவ்வளவு வரும்னா 10 பாயிண்ட் சம்திங் வரும். அதாவது 10 சீட்டும் கொடுக்கலாம், இல்லன்னா 11 சீட்டும் கொடுக்கலாம். அடுத்தது எம்பிசி. எம்பிசி அண்ட் டிஎன்சி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து எவ்வளோ? 20%. அப்படின்னா அந்த 36ல 20% எவ்வளோ? 7.2 வரும். அப்படின்னா வந்து 7 சீட்டா இருக்கலாம், இல்லன்னா 8 சீட்டா இருக்கலாம். ரைட். எஸ்சிக்கு அதே மாதிரி 15%. 15% எத்தனை வரும்? 5 சீட்டு இல்லன்னா 6 சீட்டு. எஸ்சிஏக்கு 1 சீட்டு. ஈவன் 1% எஸ்டிக்கு வந்து மேபி ஏதாவது ஒரு பிரான்ச்ல 1 சீட் கொடுக்கலாம். டோட்டல் பண்ணோம்னா கவுன்சிலிங்ல 39 சீட் வரும். எதுக்கு? ஒரு செக்ஷனுக்கு. ஆனா இப்ப எல்லா இடத்துலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனை இருக்கு? 2 3 4 5. எது எடுத்தாலும் என்ன செய்யறாங்க? கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர். அப்பனா ஒரு கவுன்சிலிங்க்கு 39 சீட்டு இருந்தா 2 செக்ஷன் இருந்தா எத்தனை? 39 இன்ட்டு 2 78 சீட்டு வரும். அடுத்தது 3 செக்ஷன்னா 39 இன்ட்டு 3. அடுத்தது 4 செக்ஷன் இருந்தா 39 இன்ட்டு 4. டோட்டல் பண்ணிட்டு அதுல இருந்து கம்யூனிட்டி வைஸா எப்படி பிடிக்கணும்? ஓசிக்கு 31, பிசிக்கு 26.5, பிசிஎம் முஸ்லிம்க்கு 3.5. அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும். முஸ்லிம்ஸ் உங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைக்கும். அடுத்தது எம்பிசி அவங்களுக்கு எத்தனை? 20%. எத்தனை செக்ஷன் இருக்காங்களோ அத்தனை நாள பெருக்கிட்டு 39 அத்தனை நாள பெருக்கிட்டு நீங்க என்ன செஞ்சிடணும்? அத்தனை பெர்சன்டேஜ். அடுத்தது எஸ்சி, அடுத்தது எஸ்சிஏ, அடுத்தது எஸ்டி. சோ அதனால வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் இருக்கு இத தெரியாம 197 198 அந்த பிள்ளைகளா வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போன் அடிச்சு, சார் நான் மெட்ராஸ் நோக்கி போறேன், கோயம்புத்தூர் நோக்கி போறேன், அந்த காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கும்னு. ஹலோ, 198 டாப் மார்க். உட்கார்ந்த இடத்துல கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க சார் 194.5 என் பாப்பா எடுத்திருக்கு சார், கவுன்சிலிங்ல போகவா மேனேஜ்மெண்ட்ல போகவா? எப்படி கேக்குறாங்க? மேனேஜ்மெண்ட்ல போகவா கவுன்சிலிங்ல போகவா? ஆனா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா வெரி லோல இருக்காங்க. லோல இருந்து போக முதல் பட்டதாரியா இருக்காங்க. முதல் பட்டதாரியா இருந்தா 25,000 நார்மல் நான் என்பிஏ கோர்சஸ் ஒரு காலேஜ்ல வந்து ஒவ்வொரு பிரான்ச்சும் என்பிஏ வாங்கிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் என்பிஏ வாங்கியிருந்தா 25,000 ரூபாய் தள்ளுபடி வரும். அதே என்பிஏ அக்ரிகேட்டர் வாங்கியிருந்தாங்கன்னா 27,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் வரும். அது போக கவுன்சிலிங் வந்து போனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பிசி எம்பிசிக்கு வந்து 3,400 ரூபாய் வரும். இதே இது எஸ்சி எஸ்டிக்கு 4,500 ரூபாய் வரும். இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருந்துகிட்டு மேனேஜ்மெண்ட்ல போனா உங்களுக்கு என்ன வராது? எந்த சலுகையும் வராது. அது போக பேங்க் லோன்ல வாங்க போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பா? கவுன்சிலிங்ல வந்த பையனுக்கு தான் வந்து அவன் என்ன செய்வான்? பேங்க் லோன் கொடுப்பான். கவுன்சிலிங் ஆர்டர் கொடுன்னு கேட்பான். மேனேஜ்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் தர மாட்டான். நீங்க வந்து பேங்க் மேனேஜரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரூல்ஸ் பிரகாரம் அவங்க என்னது அலாட்மெண்ட் ஆர்டர் கேட்பாங்க. சோ இப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து எதை நோக்கி போறீங்க? மேனேஜ்மெண்ட் நோக்கி போறீங்க. அவ்வளவு டொனேஷன் கொடுத்து வந்து நீங்க சேரணும்னு அவசியம் கிடையாது. மேனேஜ்மெண்ட்ல போனீங்கன்னா அந்த காலேஜ் பிடிச்சிருச்சு, என் பையனை இங்க தான் சேர்க்க போறீங்கன்னா நீங்க போய் சேருங்க. மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கு, எனக்கு வேற காலேஜ் ஆப்ஷன் இல்ல, என் பையனுக்கு பொண்ணுக்கு சேர்க்கணும்னா போய் சேருங்க. நல்ல மார்க் எடுத்துட்டு ஒரு காலேஜ்ல போய் எதுக்கு லாக் ஆகுறீங்க? ஏன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு. 440 காலேஜ் இருக்கு. 440 மொத்தம் ஒரு 7-8 பிரான்ச். 440 இன்ட்டு 7 440 இன்ட்டு 7 பிறகு எத்தனை வருது? அத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஏன் சார் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தானே சார் வந்து டிகிரி கொடுக்க போறாங்க? அட்டானமஸ் காலேஜுக்கும் இங்க யார் கொடுக்க போறா? அண்ணா யூனிவர்சிட்டி தான். நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் யார் கொடுக்க போறா? அண்ணா யூனிவர்சிட்டி தான் டிகிரி கொடுக்க போறாங்க. இது தெரியாம ஏன் மேனேஜ்மெண்ட் நோக்கி போறீங்க? சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வைக்கிறீங்க? கவுன்சிலிங்க்கு வைங்க சார். கவுன்சிலிங் வந்து 3 கட்டமா நடக்கும். அதுவரை வெயிட் பண்ணுங்க. ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சார் இன்னைக்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி, என்ன உன் பையன் பொண்ணு போய் வந்து காலேஜ்ல சேர்த்துட்டியா, இப்ப போய் சேர்த்துரு, இல்லாட்டா உனக்கு சீட் கிடைக்காதுன்னு என்ன செய்வாங்க? பயமுறுத்துவாங்க. நீங்க ஏன் அந்த பயப்படுறீங்க? கவுன்சிலிங் வந்து ஜூன் 5, 6 வரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோடிங் இருக்கு, ரேங்கிங் இருக்கு, ரேண்டம் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் மாசம் தான் நடக்கும். அதுல நீட் ரிசல்ட் வரணும்.
MBBS ஓட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நம்மளுடைய கவுன்சிலிங் நடக்கும். அது வரை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வரை வெயிட் பண்ணுங்க. நிறைய காலேஜ் சாய்ஸ்ல வைங்க. சாய்ஸ்ல வச்சு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பசங்க கூட பொறுமையா இருந்தாங்க. பேரண்ட்ஸ் என்ன செய்றீங்க? சார் நாளைக்கே வந்து என் பையனுக்கு வந்து போய் சீட்டை சேர்த்துடணும் சார், இல்லாட்டா வந்து என்னது சீட் கிடைக்காம போயிடும் அப்படின்னு ஏன் வந்து பயப்படுறீங்க? அந்த பயம் தேவையே இல்லை. நல்ல பொறுமையா இருங்க. இது எப்படின்னா, நான் இங்க இருந்து சென்னைக்கு வந்து நான் ட்ரெயின்ல போறேன். இங்க இருந்து நான் சென்னைக்கு வந்து கடைசி வரை சீட்ல உட்காந்துக்கிட்டே வருவேனா? ஆனா நான் எக்மோர் இறங்குறதுக்கு அதுக்கு முந்தின ஸ்டாப் என்ன, கிண்டி கடையே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அப்படியே வாசல்ல போய் என்ன செய்வேன், சூட்கேஸோட போய் நிப்பேன். ஏன் சார் அந்த வண்டி எக்மோர்ல தான் போய் நிக்க போகுது, தாராளமா இறங்கிக்கலாம். ஆனா நமக்கு என்னது, அப்படியே கவுண்டர்ல போய் நிக்கணும், நான் முதலாளா இறங்கணும்னு. 10 மணி நேரம் மதுரை டு சென்னைக்கு உட்காந்துட்டு வந்தவங்க ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ண மாட்டீங்களா? அதே மாதிரிதான் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கவுன்சிலிங் நடக்கிறதுக்காக பொறுமை இல்லாம மேனேஜ்மெண்ட் நோக்கி போறீங்க. உங்களுடைய அறியாமையே தான் மேனேஜ்மெண்ட்காரங்க என்ன செய்யறாங்க, 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு. சார் இன்னைக்கு ஒரு போன் பண்றாங்க, 196 கட் ஆஃப். சார் நான் மேனேஜ்மெண்ட்ல சேருவான்னு கேக்குறாங்க. சார் என்ன பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பொறுமையா இருங்க. பொறுமை கடலினும் பெரியது. கவுன்சிலிங்ல சூஸ் பண்ணுங்க சார். உங்களுடைய அறியாமைய வந்து நீங்க பயப்பட மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை மிளகா அரைப்பாங்க. பொறுமையா இருங்க. நல்ல காலேஜ்ல சாய்ஸஸ் இருக்கு. இப்ப மேனேஜ்மெண்ட்ல போய் நீங்க அட்வான்ஸ் கட்டிட்டீங்கன்னா ஒரே காலேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா கவுன்சிலிங்ல 440 × 7-8 பிரான்ச், அத்தனை சாய்ஸஸ் இருக்கு. எது புத்திசாலித்தனம்? நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. பேரண்ட்ஸ் நீங்களே பெரிய அறிவாளிகள். உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. முடிவு உங்க கையிலே நான் விட்டுறேன்.